மனிதன் தன் அறிவின் மூலமாகவோ உலக ஆராய்ச்சியின் மூலமாகவோ அடைய முடியாத உண்மைகளை இறைவனே உலகு வந்து அருளி செய்தார். இந்த பிராமணங்களை வேதாந்தம், வேதம் என்ற பெயரிலும் சித்தாந்தம், ஆகமா என்ற பெயரிலும் அழைக்குது. ஆனா வேத பாரம்பரியத்தில இறைவன் என்று உலகை படைத்த ஒருவன் கிடையாது. ஆகையா இந்த மறை ஜான இறைவன் உரைத்த பிரமாணமா சூறப்படுவதில்லை. அதனா தானோ என்னவோ அதில் பல தவறுகள் உள்ளன. இவை ரிஷிகள் கேட்கக்கூடிய அளவில் சப்த மந்திர வடிவிலை என்னும் ஒலிச்சு கொண்டிருக்கின்றன என்பர். ஆனா இவை என்னும் உள்ள உண்மைகள். முயன்றா யாரும் இந்த உண்மைகளை அடைய முடியும் என்ன கோட்பாட்டை தான் அவர்கள் இவ்வாறு சூறுகின்றனர் எனலா. இந்த தொடரில் வேதாந்தம் சூறும் தத்துவ ஞான கருத்துக்களை பார்ப்போம். இந்த முதல் வீடியோவில் வேதாந்தம் என்ன சொல்லுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். வேதாந்தம் என்ன சொல்ல, வேதம் அந்தம் என்று பதம் பிரிக்கலாம். வேதா காலங்களில் பல்வகையான ஆன்மீக ஆராய்ச்சிகள் நடைபெற்றன. மனிதர்கள் இயற்கையையே கடவுளா வணங்குவதில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் கடவுளா சக்தி பெற்றவர்களை நியமிப்பதில் தொடர்ந்து பல்வேறு வகையான விதத்தில தன் அறிவின் எல்லைக்கு மீறிய விஷயங்களை புரிந்து கொள் முயன்றார்கள். இந்த ஆராய்ச்சியில் முடிவாக அவர்கள் கண்ட உண்மைகள் வேதாந்தம் என்ற தலைப்பில் அழைக்கப்படுகிறது. பிரவர்த்தி பாதையாகிய உலக ஆராய்ச்சியின் மூலமா உண்மையை உணர முயன்று அதனால் கிடைச்ச பதில்களா திருப்தி இல்லாமல் நிர்வகிச்சி பாதையாகிய உள்மா ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் சில உண்மைகளை கண்டறிந்தார்கள். அவர்கள் கண்டறிந்த உண்மைகளில் தலையாயது நம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. கடவுள் என்ற ஒன்று உண்டனா நாம் தான் அந்த கடவுள். வெளிப்புத்தில் காணப்பட்ட இயற்கை சக்திகளோ அதை சார்ந்த கடவுள்களா அறியப்பட்ட இந்திரன், வருணன், ருத்ரன் போன்றவர்களோ உண்மையில கடவுள்கள் இல்லை. அவர்களே நாம் வணங்க தேவையில்லை. நமக்கு வெளியில் கடவுள் யாரும் இல்லை. நம்முள் இருப்பவனே இறைவன். அவன் ஒருவனே. அவன் வெளி உலகில காணப்பட்ட இவர்கள் அனைவரையும் பல மடங்கு சக்தி படைத்தவன். வெள்ளிகளே கடந்த எல்லையற்றவன், எல்லையற்றவன், உயர்ந்தவன். இந்த இறைவனை பிரம்மம் என்று அழைத்தனர். பிறகு நாமே அந்த பிரம்மம் என்னும் முடிவு செய்தனர். இந்த முடிவு வேதத்தில் சூறப்பட்ட பல விஷயங்களுக்கும் விவாதங்களுக்கும் முடிவாக அமைந்தது. பிரேக் டைம் பிரேக். இந்த அறுதி உண்மைகள் ஒவ்வொரு வேதத்திலும் உபநிடதங்கள் என்ற பகுதியில் தொகுக்கப்பட்ட. இந்த உபநிடதங்கள் சூறும் தத்துவ ஞானமே வேதாந்தம் என அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.